தானியேல் 1வது அதிகாரத்திலே 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது தானியேல் ஒரு நல்ல தீர்மானம் செய்கிறார். அங்கே சிறையாக்கப்பட்டிருக்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டிருக்கிற அந்த நாட்களில் அவர் ராஜாவுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி பிரதானிகளின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டு, நான் அப்படிப்பட்ட ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற எந்த ஒரு உணவையும் நான் புசிக்க முடியாது என்று சொல்லி ஒரு தீர்மானித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எடுத்த தீர்மானத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு உரிய தீர்மானத்திலே நம்ம எந்த விதத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நவீனம், நாகரிகம் என்ற பெயரிலே சரீரத்தை, ஆத்துமாவை தீட்டுப்படுத்தக்கூடிய எத்தனை பாவ பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ சபைக்குள்ளாக இருக்கிற ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானத்தை நாம் எடுக்கும்போது, அந்த தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது, அந்த தீர்மானத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் போது அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோமே ஆனால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். தானியேலை போல வைராக்கியமான வாலிபர்கள், தானியேலை போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள் தன்னுடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்தி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்ததன் விளைவுதான் ராஜாவுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்திலே அவரை அமர வைத்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். தெருவில் 4 இந்து சகோதரர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார். அவர்களை பார்த்து யாரும் நீ எல்லாம் ஒரு இந்துவா, இப்படி சண்டை போடுகிறாயே என்று கேட்பது இல்லை. அல்லது ஒரு 4 இஸ்லாமிய சகோதரர்கள் ரோட்டிலே பயங்கரமான காரியங்களோடு அவர்கள் அடிதடியில் ஈடுபட்டாலும் நீங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இப்படி சண்டை போடலாமா என்று சொல்லி யாரும் கேட்பதில்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் ஒன்றுமே வேண்டாம், ஆயுதங்கள் வேண்டாம், சாதாரணமாய் கோபப்பட்டு திட்டிக் கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற சகோதரர்கள் கேட்கிறார்கள், நீங்கள்லாம் கிறிஸ்தவங்கள் இல்லை, இப்படி கிறிஸ்தவங்க சண்டை போடலாமா, கிறிஸ்தவங்களுக்கு சண்டை போடுவது அழகா என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவில் கிறிஸ்தவம் இந்த பூமியிலே மதிக்கப்படுகிறது. நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். நீ கிறிஸ்தவனா, நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களா, நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்பதற்கும் நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதபடியான காரியங்களிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தி நல்ல தீர்மானங்களை நாம் எடுத்து, நான் என்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை நாம் எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்து மேன்மைகளை கொடுத்து நடத்துவார்.